நம்ம என்னதான் ஜோசியர்கிட்ட போய் ஜாதகம் பார்த்தாலும் இல்லை கிளிக்கிட்ட போய் கிளி ஜோசியம் பார்த்தாலும் அன்னைக்கு நம்ம நாள் வீட்டு விட்டு வெளியே போகும்போது கேலண்டரை பார்த்துட்டு நமக்கு நலம் சுகம் அது மாதிரி இருந்தால் நமக்கு ஒரு சின்ன ஆனந்தம் கிடைக்கும், ஒரு திருப்தி கிடைக்கும். 12 ராசி எத்தனை கோடி மக்களோட தலைவிதியை மாற்றுது பார்த்தீங்களா? உள்ளூர் பேர்கில்ஸ் வித் கேலண்டர் ஜோசியம். நீ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது தாண்டா லேசாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2024. எல்லாருக்கும் நல்லபடியாக நல்லதே நடக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு மேஷ ராசி நேயர்களே, மேஷ ராசிக்கு R1 போட்டிருக்கு. ஆர்வம் எல்லா வகையிலும் ஒரு சில வகையில் நல்லது தான். எல்லாத்தையும் எதாச்சும் ஒரு எதிர்பார்த்து ஆர்வமாக உட்காந்து காத்துக்கிட்டு இருப்பான். இந்த ஆர்வத்தை யாரும் தடுக்கக்கூடாது. ஆனால் சில டைமில் எல்லாத்தையும் ஒருத்தன் கொடுப்பான், நொட்டுவான்னு உட்காந்து ஆர்வமாக பேன்னு உட்காந்து பாட்டுட்டு இருக்கக்கூடாது, சரிங்களா? பார்த்து சூடானமாக இருந்துக்குங்க இந்த உலகத்தில். அடுத்து ரிஷப ராசி நேயர்களே, ரிஷப ராசிக்கு நன்மைன்னு போட்டிருக்கு. சுட்டிக்கிட்டு எல்லா இடத்துலையும் பார்த்தோன்னா எவனுக்கும் நன்மை இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் நன்மை இருக்குது. ஜாலியாக இருங்க 2024. சில டைமில் ஆண்டவன் முதல்ல நல்லதை கொடுப்பான், பின்னாடி வைப்பான். அது நான் எதுவும் பண்ண முடியாது. உங்களுக்கு நன்மைன்னு போட்டிருக்கு. சரி, முடிஞ்ச அளவுக்கு துஜியோ டுண்டரன் போட்டு ஜாலியாக இருங்கோ. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு பெருமைன்னு போட்டிருக்கு. நல்லா அது பாருங்க, பசங்களாக இருந்தால் உங்கள் அப்பா உங்கள் அம்மாவுக்கு பெருமை சேர்த்து கொடுக்கணும். நல்ல பிள்ளைய வளர்த்துருக்கான்னு ஊரே சொல்லணும். அது மாதிரி வாழ்வீங்க, நீங்கள் வாழணும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு நீங்கள் தான் பெருமை சேர்க்கணும், சரிங்களா? என்னடா இவன் தருத்தர பயலாக இருக்கான்னு சொல்லக்கூடாது சுற்றி இருக்கவங்க. அது மாதிரி வாழ்ந்துடாதீங்க, பெருமையாக இருக்கணும், சரிங்களா? பெருமையாக இருங்க. நாட்டாம சொம்ப திருடி அதையே திடீர் சாமி ஆக்கிருக்கியா? கடகராசி நேயர்களே, உங்களுக்கு பக்தின்னு இருக்கு. சுற்றி இருக்கிற பாக்கி 11 ராசிக்குன்னு சொல்கிறேன். இந்த பக்தின்னு போட்டவனை மட்டும் நம்பிடாதீங்க. கடகராசி இருக்கவன்கிட்ட கொஞ்சம் விலகியே இருங்க. அவன் பட்டையை போட்டு உங்களுக்கு நாமத்தை போட்டுட்டு மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவான். அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. அடடா, சிவகாமி கம்ப்யூட்டர் சொன்ன தண்ணி கண்டம் மைல்டா ஒர்க் அவுட் ஆகுதடா. உங்கள் வாழ்க்கையில் எதனா ஒரு பிரச்சனை இருந்தால் இந்த கயிறை வாங்கி கட்டிக்குங்க. என்ன கயிறுன்னு கேட்காதீங்க, எனக்கே தெரியாது. அடுத்து இந்த தாயத்தை கையில கட்டிக்கிட்டு நைட்டு 12 மணி கூட நீங்க சுடுகாட்டுக்கு போகலாம். நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும்? சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசிக்கு அமைதின்னு போட்டிருக்கு. உங்களுக்கும் அதே தான். ஊமை கொட்டா மாதிரி இருப்பீங்க. அமைதியாக இருந்துக்கிட்டு மொத்த காரியத்தையும் சாதிக்கணும்னு நினைப்பீங்க, சாதிச்சுங்க. ஆனால் அடுத்தவனுக்கு எடுத்து சாதிக்கணும்னு நினச்சிடாதீங்க. சிம்ம ராசி நேயர்களே, அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். அமைதியாக இருங்க. சில இடத்துல அமைதியாக இருக்கிறது நல்லது தான், ஆனால் எல்லா இடத்துலையும் அமைதியாக இருந்துடாதீங்க. சைலண்ட்டாக 2024 ஓடிடாரு. எதனா பண்ணாதான் ஓடும், சரிங்களா? யாராச்சும் உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் அமைதியாக இருக்கக்கூடாது, அந்த இடத்துல உங்கள் பேரை சொல்லணும். அதுக்குன்னு உங்கள் ராசி பிளானில் அமைதின்னு போட்டிருக்கு. வாயை மூடிட்டு பொத்திண்டு தான் போவேன்லாம் இருக்கக்கூடாது. அமைதினா வாழ்க்கையில் சில துன்பங்கள் வரும்போது அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணி யோசிக்கணும். அப்போ தான் அமைதி உண்டாகும். கடகராசி, நீங்கள் நல்லா ஜாலியாக தான் இருப்பீங்க. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு முயற்சின்னு வந்திருக்கு. அநேகமாக கன்னிராசினா பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் இருக்கும். எல்லாருமே முயற்சி பண்ணணும். முயற்சி எல்லாரும் பண்ணி தான் ஆகணும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க வாழ்க்கையில் எல்லாருமே. கன்னிராசி 2024 முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? உதாரணத்துக்கு RCB அப்படிக்காதுன்னு அவங்களுக்கே தெரியும், இருந்தாலும் அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்களே. அது மாதிரி தான் 2024 கன்னிராசி நேயர்கள் முயற்சியை கைவிடவே கூடாது, சரிங்களா? அடுத்து அக்கல கையை விட்டு தேடுறான், நோண்டி வாடைய பிச்சு கொடுப்பான். கையெடு. துளாராசி, துளாராசிக்கு தனம்னு போட்டிருக்கு. தனம்னா என்னதுடா? தனம், ஒரே நிமிஷம். இந்த டைமில் அவன் ஃபோன் பண்ணுறாங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். ஹே கூகுள், வாட் இஸ் தனம் இன் தமிழ்? ஓகே, தனம்னா செல்வம்னு போட்டிருக்கு.
எந்த செல்வம்? திருமதி செல்வமா? சரிடா. நல்லா செல்வமா இருங்க 2024ல். அந்த செல்வம் கொஞ்சம் இருந்தா நம்ம அக்கௌண்ட்டுக்கும் கொஞ்சம் போட்டிங்கன்னா காசு சேர்த்துப்பேன். இன்னும் சுருக்கு பையோட தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். செல்வம் கொஞ்சம் பாக்கி இருக்கிற அந்த 11 ராசிகளுக்கும் கொஞ்சம் கருணை காட்டுங்க, போதும். நீ மட்டும் நல்லா ஜாலியாக 2024 ஓட்டலான்னு பார்க்குறியா? சரி, உன் தரம். அடுத்து விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு வந்து அசதின்னு போட்டிருக்கு. 2023 என்ன கழட்டிட்ட அப்படின்னு அசதியாக இருக்க 2024 உனக்கு. என்னால் முடியல, அசதியாக இருந்துன்னா முடிஞ்சிடும் ஜோலி. அடுத்து தனுச ராசி நேயர்களே. தனுச ராசி வந்து பாசம்னு போட்டிருக்கு. சுற்றி இருக்க 11 ராசிகளும் இதுக்கு முன்னாடி இருக்கிற பக்தியிலையும் கூட ஏமாந்துடலாம், அமைதியில் கூட ஏமாந்துடலாம். பாசம்ன்ட்டு வருவான் தனுசு ராசி நேயர். உனக்கு அக்கா மாதிரி, என் தங்கச்சி மாதிரி, நுட்டா மாதிரி, நுண்டு மாதிரின்னு அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்குங்க. பாசத்தை புளிவான், வழுக்கி விழுந்துடாதீங்க. நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க, பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். சரிங்களா? வாழைப்பழத்தை எடுத்து சொருவான், மயங்கிடாதீங்க. பாசத்தாலே உங்களை ஏமாட்டுவான், மடிடாதீங்க. சில சமயத்தில் நல்ல பாசமாக கூட இருக்கலாம். அது நீங்கள் உங்கள் ஞானக்கண்ணில் தான் பார்த்து முடிவு பண்ணணும். பொங்க இலையில மை வச்சு கண்டுபிடிப்பு சொல்லி கொடுப்பேன். யாருக்கு நல்லவன் யாரு கெட்டவன் பொங்க இலையில மை வச்சு சொல்லிவிடுவேன். அடுத்து மகர ராசி. மகர ராசிக்கு வந்து பொறுமைன்னு போட்டிருக்கு. எனக்கே மகர ராசி தான். எல்லா வாழ்க்கையே பொறுமையாக தான் போகுது. இந்த வருஷம் மட்டும் வேகமாக போகுது, அது மட்டும் பொறுமையாக போக மாட்டேங்குது. 2024 பொறுமையாக போகும்னு போட்டிருக்கு, பார்ப்போம். மற்ற எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறேன், மகர ராசி பொறுமையாக இருங்க. எல்லாத்துலேயும் அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா நாசமாக போயிடும். நானும் பொறுமையாக இருக்க ட்ரை பண்ணுறேன். ஒரு இடத்தை அடைவதற்கு தேவைப்படக்கூடிய நியாயமான உழைப்பையும் கால அவகாசத்தையும் பொறுமையையும் நமக்கு நாம் வழங்கிக் கொள்ளாத காரணத்தினால்தான் பாதி வழியிலேயே திரும்பி விடுகிறோம். கும்பராசி நேயர்களே. கும்பராசிக்கு வந்து வரவுன்னு போட்டிருக்கு. வரும் நல்லா வரும். 2024 எது வேணா வரலாம். துன்பமும் வரலாம், செல்வமும் வரலாம், பக்கத்து வீட்டு மீனாவும் வரலாம். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. எதை வேணா வரலாம். வரவுன்னு போட்டிருக்கு. ஏதோ ஒன்று வரும். பான்னு வாய்ப்புல பேன்னு பார்த்துக்குங்க. அதெல்லாம் ஒன்று வரும், கேட்ச் பண்ணிக்குங்க. கெட்டது வந்தாலும் கேட்ச் பண்ணி தான் ஆகணும், அதனால வாழ்க்கை. கடைசி ராசி மீனம். மீனமுக்கு வந்து இன்பம். ஜாலியாக போகும் போலியே, நல்லா ஜாலியாக இருப்பீங்க போலியே. இன்பமாக இருந்துங்க, சந்தோஷமாக இருங்க. வயதார வாழ்த்துறேன், சந்தோஷமாக இருங்க. எனக்கு வரல இன்பம், உங்களுக்கு வந்துருக்கு இன்பம். மீனம் ஜாலியாக இருங்க. மொத்தம் 12 ராசியும் முடிச்சாச்சு, கவர் பண்ணிட்டேன். சிலபஸாக கவர் பண்ணிட்டேன். இப்போ ஓவராலாக ஒரு சமரி கொடுக்குறேன். சமரி என்னதுன்னா, இருக்கிற 12 ராசிலையும் ரொம்ப ஒரு மாதிரி டேமேஜாக இருக்கிற முதல் நாளே டேமேஜ் இருக்கிற ராசி வந்து விருச்சகம். அசதின்னு போட்டிருக்கு. என்ன ஒரு புஜிட்டிக்காக இருக்க வேணாவா 24, அசதியாக போயிடும் போல். வேறு என்ன? மகரம். எனக்கு பொறுமையாக போகும் போல். எங்கே பொறுமையாக போனால் எங்கே இது போகிறது இந்த 24. சரி, மற்றவங்களுக்கும் நல்லா சுகமாக இருக்குது. முக்கியமாக ரிஷபராசிக்கு நன்மை, நல்லா இருங்க. மீன ராசிக்கு இன்பம். வசதி மட்டுமா? நீ சோக்கா இருக்க ஜீவா, ஏண்டா பக்கடா? நீ யாரு? அப்போ எல்லாம் நன்மையே நடக்கட்டும். எல்லாம் ஹாப்பி நியூ இயர். ஒரே நிமிஷம். 24 நல்லபடியாக வாழட்டும் அப்படின்ட்டு பூஜைலாம் பண்ணியிருக்கேன். எல்லாம் நல்லதே நடக்கட்டும். நான் நல்லா இருக்கணும், அது போகணும். 24 எனக்கு சேமமாக இருக்கணும், நடந்தால் போகணும். ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பாம்பிளே. பாய் 24.